சொரக்கா செடிக்கு ஒரு வாரமா மருந்து அடிக்காதனால காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குலவி ஓட்ட போட்டு விட்டுருந்துச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடியே தலையெல்லாம் போட்டு ஊற வச்சிருந்தோம். ஏன்னா, அந்த கோமியத்துல ஊற வச்சா அத எடுத்து அடிச்சோம்னா, அந்த குலவியெல்லாம் வந்து போயிரும். ஸோ, அதனால ஊற வச்சிருந்தேன். கோமியத்துல ஊற வச்சதுனால சரியான நாத்தம். சரி அப்படியே வந்து இதுல ஒரு டப்பால மொண்டு அப்படியே அந்த வடிகட்ட ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, வடிகட்டினா தான் அதுல இருக்கிற சாரெல்லாம் வந்து அப்படியே பிரிக்க முடியும். ஒரு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 14 லிட்டர். 14 லிட்டருக்கு 1 லிட்டர் வந்து இந்த கோமியத்த சேர்த்திக்குவேன். இது வந்து 2 கேன் அடிக்கிறதுனால 2 லிட்டர் வந்து அப்படியே வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். 2 லிட்டர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதிலேயே வந்து கோமியத்த ஊத்தி விட்டுறேன். ஏன்னா, மறுபடியும் அடுத்த வாரம் வந்து அடிக்கிறதுக்கு கோமி ஊத்தி விட்டா தான் அதுக்குள்ள ஊறுச்சுன்னா நமக்கு கரெக்ட்டா இருக்கும். சரி நான் அப்படியே வந்து டேங்க்ல தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் வந்து தண்ணி ஊத்தி விட்டுறணும். ஒரு 5 லிட்டர் ஊத்திட்டு அதுக்கப்புறமா வந்து 1 லிட்டர் கலந்து தண்ணி ஊத்துனா தான் அந்த தண்ணியோட வந்து மிக்ஸ் ஆகும். இந்த மருந்து கலந்து அடிக்கிறதுனால பூ பிஞ்சு நல்லா எடுக்கும். கொலவி தொல்லையும் இல்லாம இருக்கும். சரி நானும் மருந்து கலந்து எடுத்துட்டு தோட்டத்துக்கு வந்துட்டேன். சொரக்கா செடி வந்து பந்தல் மேல இருக்கிறதுனால அந்த மருந்து ஃபுல்லாவே வந்து மேல் நோக்கி தான் அடிக்க முடியும். ஏன்னா மருந்து மேல் நோக்கி அடிச்சா மட்டும் தான் அந்த தண்ணி எல்லாமே வந்து இலை மேல பூரா படும். இப்போ அந்த இலை மேல வந்து நாத்தம் இருக்கிறதுனால அந்த இலை மேல வந்து கொலவிங்களும் உட்காராது. புழு இருந்தாலும் அதை சாப்பிட்டாலும் அப்படியே செத்து போயிரும். உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.